வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசி, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் ஜீரகம் போட்டு, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு கொஞ்சம் நல்ல குழைவாக வேக வச்சுருந்தேன். கஞ்சி மாதிரி தான். இந்த வெயில் டயத்துக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லாத டயத்தில் இந்த மாதிரி நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆயிரும். வெந்தயமும் நல்ல வெந்து வந்துடும். உங்களுக்கு நல்ல குழைவாக வேகவுமே நான் ஒரு அரை முடி தேங்காய் பால் எடுத்து அதையும் ஊற்றி நான் ஒரு கொதி லேசாக வரவுமே நான் அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தேன். கூட தேங்காய் பூ திருவி போட்டு இதில் செய்யலாம். நம்மளுக்கு சவைக்கும் போது அங்கங்கே கடிபடும்போது அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வயிற்றுக்கு தேங்காய் பால் பசும்பால் காட்டிலும் தேங்காய் பால் ஊற்றி செய்யும்போது வயிற்றில் உள்ள புண்ணு, வாய் புண்ணு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது இந்த வெயில் டயத்தில் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. சில பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கோங்க. கூட கருவேப்பிலை துவையல் தான் அன்றைக்கி அரைச்சிருந்தேன். 2 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பூண்டு எல்லாம் போட்டு நான் கருவேப்பிலை துவையல் அரைச்சிருந்தேன். இந்த கஞ்சியும் தேங்காய் பூ போட்டு நம்ம அப்படியே அரை முடி தேங்காவையும் அதில் போட்டு செய்யலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு.